Hello guys, welcome back. This is part number 3 on module number 28 nuclei. Previously, ரெண்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் based on contents and problem solving. Now we are heading towards NCERT exercises with step by step calculations இருக்கும். And it will be comprised of two parts. நிச்சயமாக ரெண்டு parts இருக்கும் MCQsல in NCERT. After that, we will have MCQs. Please have a close look with the contents and the problem solving. Enquiry form descriptionல இருக்கு, தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Moving to the problem, two stable isotopes of lithium 6Li3, 7Li3 have respective abundances. இது ஆக்சுவலாக எப்படி படிக்கணும்னா 3Li7 அப்படின்னும் 3Li6 அப்படின்னும் படிக்கணும். சரிங்களா? have respective abundances of 7.5% and 92.5. ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 100ன்னு வரணும். 100ல் 7.2ங்கிறது 6 லித்தியமும், லைக்வைஸ் 92 அப்படிங்கிறது 7 லித்தியமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதோட மாசு 6.015, 7.01 யூனிட்ஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். ஃபைண்ட் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் லித்தியம். ஆக்சுவலாக ரெண்டுத்தோட ஆவரேஜ் இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, போரான் ஹேஸ் 2 ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ் 10 போரான் 5, 11 போரான் 5. அதோட மாசஸோட வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாமிக் மாஸோட வேல்யூ, அதாவது ஆக்சுவல் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூயும் கொடுத்துறாங்க. இப்போ இதில் அபுண்டன்சஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 10B எவ்வளோ பர்சன்டேஜ், 11B எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ முதல் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஆவரேஜோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாகணும். ரெண்டாவதில் ஆவரேஜ் கொடுத்துருச்சு, அதுலேருந்து நமக்கு பர்சன்டேஜோட வேல்யூஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு M1 இன்ட்டு திஸ் வேல்யூஸ் ஆஃப், நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா, M1Z1 ப்ளஸ் M2Z2 டிவைடட் பை இது ரெண்டுத்தையோட பர்சன்டேஜை ஆட் பண்ணுறோம். ஸோ 7.5ஓட இங்கே 6 மல்டிப்ளை பண்ணுறோம், 92.5ஓட 7 மல்டிப்ளை பண்ணுறோம். சார் ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு போக சொல்லியிருக்கீங்க. இது ஆவரேஜ் கொஸ்டின்ங்கிறதுனால அதில் ரொம்ப நம்ம டேக்கர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ் டிஃபெக்ட் டெல்டா எம் கண்டுபிடிக்கும் போது அப்போ டெஃபினட்டாக நம்ம ஃபிகர், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக மேண்டேட்டாக நோட் பண்ணோம். மற்றதுக்கு அவசியம் இல்லை. ஸோ 92.5 இன்ட்டு 7 டிவைடட் பை 7.5, 92.5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 7 6 42, இங்கே 0.5 இருக்கிறனால கிட்டத்தட்ட 45ன்னு வரலாம். 100 இன்ட்டு 7 200, இங்கே 92 இன்ட்டு 7 இருக்குது, கிட்டத்தட்ட 650 சொச்சம் வரும். ஸோ 647.5 ஆட் பண்ணிங்கன்னா 692. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இட் இஸ் 100 பண்ணிங்கன்னா 6.92 யூனிட்ஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸுங்கிறது இதோட ஆவரேஜ். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், போரானில் இருக்கக்கூடிய ஆவரேஜை வச்சு இதோட பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், மாஸோட வேல்யூ இங்கே நமக்கு தெரியும், இங்கே நமக்கு இதோட பர்சன்டேஜும் தெரியாது. பர்சன்டேஜ் 1 பர்சன்டேஜ் 2 ரெண்டுமே தெரியாது. ஸோ வாட் ஐ எம் டூயிங்னா, இது எக்ஸ்னு வைக்கிறேன், இதை 1 - எக்ஸ்னு வைக்கிறேன். என்ன காரணம், இது எக்ஸ் 90ன்னு இருந்துச்சுன்னா 1 - எக்ஸுங்கிறது 10 இருக்க போகுது. ஒருவேளை எக்ஸ் 10ன்னு இருந்துச்சுன்னா 1 - எக்ஸ், அதாவது 100 - எக்ஸ் 100%ன்னு வச்சுங்க. 100 - எக்ஸ்னு போடும்போது அப்போ 90ன்னு இருக்கும், அவ்வளோதானே. ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம், இது 100% ஆஃப் எக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ x1 which is equal to 100% of x அப்படின்னா டிவைடட் பை 100ன்னு போடும்போது x. அதுவே x2 equal to 100 minus x% டிவைடட் பை 100ன்னு போட்டு பாருங்கள், that would be like 1 - xன்னு வரும். சரியா? இப்போ இந்த வேல்யூஸை தான் நம்ம எடுக்கிறோம். இதை பர்சன்டேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது x டிவைடட் பை 100, இங்கே 1 - x அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சுக்கணும். பிரிக்கும் போது இங்கே 10x + 11 இன்ட்டு 1 - x, 10ங்கிறது இதோட மாசு, 11ங்கிறது போரான் 11ஓட மாஸ், அதோட x இங்கே 1 - x டிவைடட் பை x + 1 - 1, x + 1 - x, இந்த எக்ஸும் கேன்சல் டிவைடட் பை 1 மல்டிப்ளை ஆகும்போது அதுதான். இந்த 10 பாயிண்ட் எப்படி சார் வந்துச்சு, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மாஸ், ரெஸ்பெக்டிவ் மாசஸ், அதோட அட்டாமிக் மாஸோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே 10.8 which is equal to 10x + 11 - 11x, 10 - 11 அப்படின்னு சொல்லும்போது -1x. இந்த 11 இங்கே மைனஸ்க்கு போகும்போது 10.8 - 11 போடும்போது -0.2, மைனஸ் கட். எக்ஸுங்கிறது 0.2. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் போடும்போது இங்கே 100ன்னு போட்டிங்கன்னா ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா 2, இன்னொன்று எடுத்திங்கன்னா 20% அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதோட பர்சன்டேஜ் என்ன, 1 - x which is equal to 1 - 0.2ன்னு போட்டால் 0.8, அல்லது இது 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ 100 - 20ங்கிறது 80%ன்னு போடலாம். இல்லை இதுலேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ 20%, 80% அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா?
ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்சிஆர்டி கொஸ்டின் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபிக்காக எதையும் நம்ம போட்டாச்சு. ஒன்றும் இதில் குழப்பத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது, ஜஸ்ட் அ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். இந்த இடத்துல டிஜிட்ஸ் கன்சர்ன் கிடையாது, அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எந்த இடத்துல டெல்டா எம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிட்ஸில் தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. தி நெக்ஸ்ட் ஒன், 3 stable isotopes of neon 20 neon 10, 21 neon 10, 22 neon 10 have respective abundances 90.5, 0.27, 9.2%. The atomic mass of 3 are 19.99, 20.99, 21.99. Obtain the average atomic mass of neon. ஸோ அதை கண்டுபிடிக்கும் போது m1 x1, m2 x2, m3 x3 divided by the percentages of x1, x2, x3. m1ஓட மதிப்பு இங்கே 19.9, எக்ஸுங்கிறது பர்சன்டேஜ், m2ஓட மதிப்பு 20.99, x2ங்கிறது அதோட பர்சன்டேஜ், m3 என்பது 21, அதனுடைய பர்சன்டேஜ் 9. இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை பண்ணும்போது நமக்கு வாட் வி கெட். இதை நீங்கள் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நீங்கள் வேல்யூஸை எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே 90.5 91 எடுத்திங்கன்னா இங்கே 0.3 எடுக்கிற மாதிரி ஆகிடும், இங்கே 9 எடுக்கணும். ஸோ அப்போ தான் 91 + 9 போட்டிங்கன்னா 100 ஆல்ரெடி வந்துடுது, அப்போ இங்கே 103 வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், இந்த வேல்யூஸை எக்ஸாக்ட் வேல்யூஸை அப்படியே போடணும். அதன்படி இங்கே நான் என்ன பண்ணுறேன், 90.51 × 19.99 கரெக்டாக இதுக்கான ஒரு கால்குலேஷன். அடுத்து 0.27 × 20.99 அதற்கு ஒரு கால்குலேஷன். அண்ட் ஃபைனலி 9.22 × 21.99 அதற்கான ஒரு கால்குலேஷன். டோட்டல் டிவைடர் பை இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100 தான் வரும். அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வர தேவையில்லை. இட்ஸ் ஆக்சுவலி 100. இதை நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போட்டாகணும். இதில் நீங்கள் ஒரு சின்ன அட்வான்டேஜ் எப்படி எடுக்கலாம்னா 19.99 20னும் 20.99ங்கிறது 21ம் 21.9ங்கிறது 22ன்னு வேணால் நீங்கள் எடுக்கலாம். இந்த பர்சன்டேஜில் நீங்கள் சேஞ்சே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இட் வில் பி எ கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆர்டர்லேயே கரெக்டாக சால்வ் பண்ணி 20.18 யூனிட்ஸ் வருதாங்கிறத செக் பண்ணுங்கள், அது வந்துடும். இரண்டாவதாக என்ன பண்ணுங்கள், இங்கே நான் 20ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21, 22 இந்த வேல்யூஸை மட்டும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கிட்டத்தட்ட எனக்கு 20.16 அல்லது 17 இப்படி இந்த ரேஞ்சில் ஒரு 19 இங்கே ஒரு 15 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். மோர் தென் 20க்கு போகாத மாதிரி பார்த்துங்க. 20.20 அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த ரேஞ்சை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. அந்த மாதிரி இருக்காங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். பட் வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் விறுவிறுன்னு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்பட்டாகணும். யூ வில் ஹாவ் நோ கேல்குலேட்டர், அது உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன செஞ்சாகணும், அந்த அக்யூரசி இருக்காங்கிறத யூ ஹாவ் டு செக் பை யுவர் செல்ஃப். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா. The next one, obtain the binding energy in million electron volt of a nitrogen molecule, nitrogen nucleus 1497, given அதோட வேல்யூஸ் மாஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் தட்னா, இதில் 7 புரோட்டான் இருக்கும் 7 நியூட்ரான் இருக்குங்கிறது ஆல்ரெடி நோ தென். ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் மாஸ் ஆஃப் நியூட்ரான் இதுக்கு ஏஎம்இயோட வேல்யூ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் நாட் கிவன் இல்லைங்களா. பட் ஆனால் கொஸ்டின்லலாம் அப்படி கிடையாது. தே வில் டெஃபினெட்லி கிவ். அப்படி கொடுத்தா தான் நீங்கள் சால்வே பண்ண முடியும். நோ தட். அப்போ மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 7 மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் 7 மாஸ் ஆஃப் நியூட்ரான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் தி வேல்யூ ஆஃப் திஸ் ரியாக்டன்ட் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய டார்கெட் மாலிக்யூல். ஸோ எம் ஆஃப் ஹைட்ரஜன் N2 அப்படிங்கிற மாதிரி போடணும். ஸோ போடும்போது இங்கே 7 × 1.00783 7 × 1.00807 மைனஸ் 14.00307 இது எனக்கு கிடைக்கும் போது வரக்கூடிய வேல்யூ 0.11243. ஆக்சுவலாக ரொம்ப காஷியஸாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்டை விட உங்களுக்கு ரியாக்டண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது உங்களுக்கு மைனஸுங்கிறது ப்ளஸில் வந்துடும். ஒருவேளை எனக்கு வரக்கூடிய ரியாக்டண்ட்டை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய டெல்டா எம் எனக்கு மைனஸில் வரும். மைனஸில் வந்தால் மைனஸ்ன்னு தான் போடணும், ப்ளஸில் வந்தால் ப்ளஸ்ன்னு தான் போடணும். சரிங்களா. ஸோ அந்த பேசிஸில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா யூ ஹேவ் டு சால்வ் தி பைண்டிங் எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? பைண்டிங் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம் இன்ட்டு 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் டிவைட் பை C² அல்லவா. ஸோ இங்கே இந்த வேல்யூவான 0.11243யோட 931 மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது ஐம் கெட்டிங் 104.67 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. இந்த வேல்யூமே உங்களுக்கு சம்முன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஆனால்
இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு நேரம் போதும். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்காது. 00783 இன்ட்டு 7 7 2 சார் 21 7 8 சார் 56 57 58 7 7 சார் 49 54 507 இதை ஒரு பக்கம் போட்டாகணும். அப்புறம் 1.00807 எடுத்து அங்கேருந்து ஒரு 7 மல்டிப்ளை 7 7 49 7 8 56 5 0 7. இப்போ இதில் எது வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். 7.05649 9 1 10 8 4 12 13 6 4 10 1 11 15 10 11 1 14. இப்போ இதில் எது வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த வேல்யூ தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா 0 இருக்குது, இங்கே 11 ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ 00307 இந்த வேகத்தில் நீங்கள் சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது. வேல்யூஸ் ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம், இதில் 100% எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். அதனால் தைரியமாக ஜாலியாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் மேத்தமேட்டிக்ஸ் தான் இல்லையா, ஸ்கூல்லேருந்து சின்ன வயசுலேருந்து படித்த அந்த ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளை அவ்வளோதான். அதனால் தைரியமாக ஜாலியாக சால்வ் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாக சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது யூனிட்டில். சரியா, தைரியமாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நானே ஆல்மோஸ்ட் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருக்கா, ஏதோ லிட்டரேசி இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா. Obtain the binding energy of the nuclei 56 Fe26 and 209 Ba83 in units of million electron volt from the following data. So 56 Fe26 அதோட வேல்யூ, தென் 209 Ba83 அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ Fe என்று சொல்லப்படக்கூடியது அயன், யூ நோ தட். அண்ட் தென் Bi அப்படின்னு சொல்லிச்சுன்னா நத்திங் பட் பிஸ்மத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான இண்டிவிஜுவல் எனர்ஜி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கு நியூட்ரான் ப்ரோட்டான் கண்டுபிடிக்கணும் அல்லவா. ஸோ 56 அயன் 36 அப்படின்னு சொல்லும்போது பாட்டமில் இருக்கக்கூடியதான் உங்களுக்கு புரோட்டான். அப்போ 26 புரோட்டானு. அப்போ 56 மைனஸ் 26ன்னு சொல்லும்போது 30 நியூட்ரான். அப்போது புரோட்டானோட 26 இன்ட்டு புரோட்டானோட மாஸை மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் 30 இன்ட்டு நியூட்ரானோட மாஸை மல்டிப்ளை பண்ணி மைனஸாக 56 நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 55 மைனஸ் பண்ணணும். இதில் எது அதிகமாக வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 26 இன்ட்டு 0.007825. போன தடவை 783 சொன்னீங்க, இப்போ ஏன் 7825 வரைக்கும் வந்திருக்கீங்க? அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். ஸோ அவங்க கொடுத்த பேசிஸில் 26.2034 நியூட்ரான்ஸ்னு சொல்லும்போது 30 இன்ட்டு 0.008665. போன சம்மில் 87 இருந்துச்சு கரெக்டாக. அது கிவன் டேட்டா எப்படியோ அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற கிவன் டேட்டாவின் படி 008665 அப்படின்னு தான் எடுக்கணும். எடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய வேல்யூ இது. ஸோ ஆஃப்டர் தட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 56.4634 வருது. 340 அப்படின்னு. நமக்கு ஆக்சுவல் வேல்யூ என்ன, 55.934939. அப்போ உள்ள வேல்யூஸை விட இது என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம மைனஸ் பண்ணும்போது 0.528461. பிகாஸ் இது 56 இது 55 மைனஸ் பண்ணும்போது 0.5 வருது. அதை 931.5 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் 492.26 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ பெர் நியூக்ளியான் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நமக்கு எவ்வளோ நியூக்ளியாட்ஸ் மொத்தம் இருக்குது, 56 இருக்குது. ஸோ அதை டிவைடர் பண்ணி 56 அப்படின்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 8.790 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பிஸ்மத். பிஸ்மத்தை பொறுத்த மட்டும் 209 பிஸ்மத் 83னா 83 புரோட்டானு, 209 மைனஸ் 83 போடும்போது 126 நியூட்ரான்னு கிடைக்கும். அப்போ 83 புரோட்டானு 126 நியூட்ரான். இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே பழைய மெத்தட் தான். 1.00785 ஒன்று, 1.008665 ஒன்று. இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். பண்ணுற வேல்யூ 210.741620. இந்த வேல்யூங்கிறது எக்ஸாக்ட் வேல்யூவான ஆக்சுவல் வேல்யூவான 208 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது ஐம் கெட்டிங் 1.760872. அதை 935 மல்டிப்ளை பண்ணும்போது 1640.26 அண்ட் தென் ஃபர்தர் டிவைட் பை 209. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மாஸ் நம்பர் அதுங்கப்படி கொடுக்கும்போது ஐ கெட் 7.848 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. நீங்கள் இன்னும் கூட கவனிக்கலாம், என்னால் அது சார் கொஞ்சம் வேகமாக போகிறாங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியேன்னு. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 83 இன்ட்டு 0.1.00 நான் மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுங்களேன், டைமும் ஜாஸ்தியாகும், உங்களுக்கும் அசிங்கம். நம்ம நிறையா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குங்கிறது தெரியப்படுத்தணுங்கிறதுனால தான் இந்த கொஸ்டின்லாம் நான் அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிவிட்டு போகிறேன். சரிங்களா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு 10லேருந்து 20 ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கும்போது இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. A given coin has mass 3 grams,
calculate the nuclear energy that would be required to separate all the neutrons and protons from each other. அப்போ அவங்க சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா பைண்டிங் எனர்ஜி தான் அவங்க சொல்கிறாங்கங்கிறது அர்த்தம். எங்கேயாவது ஒரு இடத்துல பைண்டிங் எனர்ஜிங்கிறது கொடுத்துருக்காங்களா? இல்லை. பட் இது வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக பைண்டிங் எனர்ஜி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் சிம்பிளிசிட்டி அஸ்யூம் தட் த காயின் இஸ் என்டையர்லி மேட் ஆஃப் 63 காப்பர் 29 ஆட்டம். மாசுங்கிறது 62.92960. அப்புறம் தான் ஒரு விஷயம் இங்கே கவனித்தோம். என்னென்னா புரோட்டான் நியூட்ரான்னு நம்ம யூஸ்வலாக எடுத்துடும் போது என்ன பண்ணலாம், 63 காப்பர் 29 அப்படின்னு சொல்லும்போது 29 புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து மைனஸ் பண்ணோன்னா 2 கடை வாங்குகிறோம். இங்கே 5 34 அல்லவா? ஸோ 34 மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஐடியா இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது கூட என்ன பண்ணலான்னா புரோட்டானோடைய மதிப்பு 1.007825. இங்கே நமக்கு எத்தனை இலக்கம் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ 5க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ 1.00783. இதை தான் போன சம்மில் சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, இந்த சம்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நியூட்ரானுக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது, இந்த 34 நியூட்ரானுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 1.008665 அல்லவா? இங்கே 5 இலக்கமாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 00867 அப்படின்னு உங்களுக்கு 5 இலக்கமாக இங்கே உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம இதை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூஸ்லாம் கிடைக்கும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. அது என்ன இஷ்யூனா, இங்கே 29 மல்டிப்ளை பண்ணுறதோ 34 கூட மல்டிப்ளை பண்ணுறதோ கிடையாது. அதை மைனஸ் பண்ணும்போது -62 நம்மளுக்கு கொடுக்கும்போது 0.59 வந்துருச்சு. ஸோ இந்த வேல்யூ வரைக்கும் ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் மல்டிப்ளைடு வித் 931 அல்லவா? ஆனால் அங்கே தான் ஒரு ப்ராப்ளம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இங்கே நமக்கு ஆல்ரெடி பர் கிராம் 1 கிராமுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது ஓகே. இப்போ நமக்கு மாஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நிறையான பொருள், எடையுள்ள பொருள். அப்போ அந்த எடையுள்ள பொருள் வரும்போது என்ன செஞ்சாகணும், கிராமை ஆட்டம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஹவு டு கன்வெர்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 3 கிராம் காயின்? அவகேட்ரோ நம்பர் NA டிவைடட் பை Z இன்ட்டு மாஸ். இதை மல்டிப்ளை பண்ணும். மாஸோட வேல்யூ 6 3 18/63 அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 0.28ன்னு வரும். அதை 28 × 10⁻22 அப்படின்னு மாற்றுறோம். ஏன்னா இங்கே 18/63 அப்படின்னு இருக்கா? 18 2s are 36, 18 3s are 54, 18 4s are 72. கிட்டத்தட்ட 3.5ன்னு வரும். இதை டிவைட் பண்ணும்போது 0.28 அப்படின்னு வரும். இன்ட்டு 10⁻23. இந்த 23லேருந்து ஒரு 10 கடை வாங்கினீங்கன்னா 2.8 × 10⁻22 அப்படிங்கிற ஆன்சர் வரும். இப்போ இதையும் இந்த மாஸ் டிஃபெக்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். என்ன காரணம்னா, மாஸ் என்பது கொடுக்காத வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்ஸ் த மாஸ் இஸ் கிவன் அப்படின்னு சொன்னால் இந்த டெல்டா எம் இருக்கு இல்லையா, அதையும் மாஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். மல்டிப்ளை பண்ணும்போது 2.8 × 10⁻22 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 1.69 × 10⁻22 அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் பிறகாக இதுலேருந்து அதுக்கப்புறமா 931 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1.6985 × 931 அதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ கெட் 1.58 × 10⁻25 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ பைண்டிங் எனர்ஜியோட இந்த ரவுண்ட் ஆஃப் மெத்தடை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் மாஸோட 3 கிராம்னு இருக்குது, ஒருவேளை இது 5 கிராமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம் தனியாக. அதை எனக்கு கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடுத்து இது 10 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 10 கிராம் வேணாம், ஏன்னா இதோட 2 தான் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இது என்ன எடுக்கலாம், 11 எடுக்கிறேன். 11 கிராம்ஸ் அப்படின்னு போடும்போது இதோடைய மதிப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அல்லது இண்டிவிஜுவலாக நீங்களே சால்வ் பண்ணி உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுத்துக்கலாம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், ரைட் த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் ஃபார் ஆல்ஃபா டிகே பீட்டா டிகே. அதில் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். ஆக்சுவலாக ஆல்ஃபா பீட்டா காமா டிகே இது மூணுமே வந்து நீட்லேருந்தும் JEE மெயின்ஸ்லேருந்தும் தூக்கியாச்சு. பட் இருந்தாலும் இந்த சிலபஸ் பேஸில் போகும்போது ஒரு சில பீரியாடிக் டேபிளோட எலமெண்ட்ஸ் பார்த்தேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அதனால் அதை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 226 RA அப்படின்னு சொல்கிறது ரேடியம் 88. அதில் ஆல்ஃபா நெகட்டிவில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே +2 He4 அப்படிங்கிறத பிரிச்சிட்டிங்கன்னா, இதுலேருந்து -2 இங்கே மேலே -4 பிரிச்சிங்கன்னா 22286ன்னு ஒரு காம்பவுண்ட் வரும். தட் இஸ் நத்திங் பட் ஆரன், ரேடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 242 புளூட்டோனியம், அதுலேயும் ஆல்ஃபா டிகே நெகட்டிவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே -2 இங்கே -4ன்னு போட்டிங்கன்னா 23892. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சது தான் யுரேனியம். நெக்ஸ்ட்டு மூணாவது பீட்டா -DK அப்படிங்கிறது சொல்லிக்கா நெகட்டிவ் டிகே அப்படின்னு சொல்லும்போது
நெகட்டிவில் இங்கே -1 இங்கே 0, அதாவது -1 e பவர் 0 அப்படிங்கிற கண்டிஷனில் இங்கே 32 16 அப்படின்னு இருந்துச்சுன்னா, சாரி இங்கே 1 இருக்கு இல்லையா, ஓகே 32 16 அப்படின்னு போச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் யுவர் சல்ஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திஸ் பி இஸ் பாஸ்பரஸ். இன் பீட்டா நெகட்டிவ் டிகேயில் அதே தான் உங்களுக்கு ஒரு புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே +1 இங்கே e பவர் 0 210 84 பிஸ்மத்துங்கிறது உங்களுக்கு PO பொலோனியம் அப்படிங்கிற மாதிரி மாறும். அடுத்ததாக பீட்டா ப்ளஸ் டிகே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு -1 e பவர் 0 ஆகும். கார்பன் 11 கார்பன் 6ல் -1 போடும்போது 11 போரான் 5ஆக மாறுது. அதே மாதிரி பீட்டா ப்ளஸ் டிகே அடுத்து நம்ம சொல்லும்போது டிசி அப்படின்னு சொல்லப்படுற டெக்னெட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் -1 இங்கே e பவர் 0, அப்போ 97 மாலப்டினம் 42ஆக மாறுது. எம்ஓங்கிறது மாலப்டினம். அப்புறம் ஜெனான் சொல்லும்போது 120 ஜெனான் 54, அதில் ஒரு எலக்ட்ரானை ப்ளஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் இதுலேருந்து ஒரு வேல்யூ என்ன ஆகுது -1 e பவர் 0 அப்படின்னா 120 54 -1 53, தட் இஸ் நத்திங் பட் ஐன்னு சொல்லும்போது அயோடினோட ஒரு ஐசோடேப்பாக மாறுது. ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான், இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுமேங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இட்ஸ் சிலபஸில் அவுட் ஆஃப் போர்ஷன் தான் நான் இப்போ நடத்திட்டு இருக்கேன். பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். என்ன காரணம்னா உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா டிகே இது மூணுத்தையும் கட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொன்னாலும் ஃபிஷனுங்கிற ப்ராசஸ் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது, ஃபியூஷனுங்கிறது அவைலபிளாக தான் இருக்குது. ஃபியூஷனில் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஹீலியம் வந்துடும், ஃபிஷனில் எப்படி பார்த்தாலும் ஃப்ரீ நியூட்ரான் வந்துடும். அப்போ அதெல்லாம் நீங்கள் எந்த பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஆல்ஃபான்னு ஒன்று வந்துச்சுனாலே தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஹீலியம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. பீரியாடிக் டேபிள்ஸ்லேயாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக ஜஸ்ட் ஐ எம் ரிவைசிங் த பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன், a radioactive isotope has a half-life of T years. How long it will to take the activity to reduce to 3.125%, 1% of its original value அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் n equal to n0 into e power minus lambda t. லாம்டாங்கிறது டிகே கான்ஸ்டன்ட், டீங்கிறது டைம், which is equal to ln 2 which is equal divided by t அப்படின்னு சொல்லுவோம். ln 2ங்கிறது 0.693 divided by t. இது இப்போதைக்கு நமக்கு பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா n0ஓட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம கொண்டு வரணும். ஸோ n0 which is equal to லாம்டாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ln 2 divided by capital T into small t. n/n0ங்கிறது 3% அப்படின்னா 3 divided by 100 அப்படின்னு போட்டும்போது 0.03 அப்படின்னு வரும். இதை 1 divided by 32 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதனால் இதை நம்பர் ஆஃப் ஃப்ராக்ஷனாக கொண்டு வராங்க, ஏன்னா டிவைட் பண்ணும்போது இது மறுபடியும் லானுக்கு வரணும், ஏன்னா லானில் நம்ம லாகில் எடுக்கும்போது இது ப்ரப்போர்ஷனேட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இப்படி வைக்கிறோம். ஸோ ஹவ் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், அப்போ n/n0 equal to 1/32 which is equal to e power minus ln அப்படிங்கிறது e power minus 0.693 divided by t into small t. இந்த e என்ன பண்ணுறோம், காமனாக லானால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது this becomes ln 1/2. இந்த e கட் ஆகி டைரெக்டாக மைனஸ் ln 2 divided by capital T, அதாவது which becomes 0.693 divided by t. இப்போ இந்த ln 1/32ங்கிறதோட வேல்யூ -3.5. இந்த வேல்யூ நிறைய பேருக்கு நமக்கு என்ன லாக் டேபிள்ஸ் ஞாபகத்தில் இருக்காது. -3.5 which is equal to -0.693 divided by t. மைனஸும் கட் ஆகும், இந்த t மேலே போது 3.5 கீழே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா which becomes 3.5 divided by 7 அப்படின்னு போட்டிங்கன்னா the value of small t, இங்கே இருக்கக்கூடிய இந்த small t இருக்கு இல்லையா, சாரி this t மேலே இங்கே மல்டிப்ளை ஆகுது 3.5 into capital T divided by 0.7 which becomes 5. ஸோ small t which is equal to 5t years அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 1%க்கு பார்க்கணும். பின்னாடி என் வீட்டு கண்ணுக்குட்டி வேறு கத்திக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் திங் 1%க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது அதே ஃபார்முலா n/n0 equal to 100% அப்படின்னா 1 divided by 100, அதை 1 divided by 100 அப்படியே போடுவோம். ln 1/100 which is equal to -4.6. ஸோ இங்கே -4.6ங்கிறது இங்கே நம்ம போட்டுருவோம். திஸ் வேல்யூ ln which is equal to -4.6 which is equal to -0.693 divided by capital T into small t. மேலே மல்டிப்ளை பண்ணுறோம், அதை டிவைட் பண்ணுறோம். ஸோ மைனஸும் கேன்சல் ஆகும்போது 4.6 divided by 0.7 which is equal to அப்படின்னு போடும்போது 7 இந்த 0.69 தான் என்ன பண்ணுறோம் 0.7ன்னு போடுறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். போடும்போது 7 7s are 49, 7 6 are 42. இப்போ 6க்கும் 7க்கும் இன்பிட்வீனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ப்ராபப்ளி 6.6 அப்படிங்கிற ஆன்சர் போடுறோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது 6.6 இங்கே 5 இருக்குது,
தி ஃபைனல் ஆன்சர் இஸ் 5.65 அப்படின்னு சொல்லும்போது இதோட டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 6.65 மைனஸ் 5 அப்படின்னு சொல்லும்போது 1.65 அப்படிங்கிற ஆன்சர் சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் இந்த ஆன்சர்லேருந்து பழைய ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ எடுத்து போட்டோம் அப்படின்னா அது கூட இப்போ உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தி ஆன்சர் ஃபஸ்ட்டு திங் 3.125க்கு 5 இயர்ஸு, அதுவே 1% இருந்துச்சுன்னா 6.65 இயர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். ஓகேங்களா, டிஃபரன்ஸு பர்சன்டேஜ் அப்படி சொல்லும்போது மட்டும்தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம். அப்படி எதுவும் இந்த கொஸ்டினில் கேட்கல, அதனால் நம்ம டேரெக்டாக இந்த பாயிண்டோடு நிப்பாட்டிக்கிறது ஃபினிஷ்ட். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், தி half life of 90 SR38 is 28 years. What is the disintegration rate of 15 milligram of this isotope அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஃப் லைஃப் நம்ம போடும்போது 28 இயர்ஸ், 28 இயர்னா 365 நாட்கள், 24 மணி நேரங்கள், 60 நிமிடங்கள், 60 நொடிகள், இது எல்லாத்தையும் போடும்போது we got 8.83 into 10 to the power of 8 seconds. இதை செகண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுங்கள். மாஸ்ன்னு சொல்லும்போது 15 into 10 to the power of -3 கிராம்ஸ்னு போடுங்க. ஏன்னா மில்லி என்பது 10 power -3. ஒன்ஸ் மாஸ் வந்துருச்சுனாலே இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அவாகாட்ரோ நம்பருக்கு 15 into 10 power -3 மாசு டிவைடட் பை அதோட மாஸ் நம்பர் எஸ்ஆருங்கிறது ஸ்ட்ரான்ஷியம், அதோட வேல்யூ 90. இங்கே 6.022 into 10 to the power of 23. ஏன் சார் 023 இல்லைன்னா கேட்க வேண்டாம், எல்லாம் ஒன்று தான். வரக்கூடிய வேல்யூ 1.003 into 10 power 20. இது ஏன் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா T which is equal to 0.693 divided by lambda. Then lambda equal to 0.693 divided by T அல்லவா. ஸோ இந்த Tக்கான வேல்யூ இங்கே நம்ம போட்டோம் அப்படின்னு கேட்டால் we will get the value of lambda. lambda என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா டிகே கான்ஸ்டன்ட், அது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. டிகே கான்ஸ்டன்ட்டு which is nothing but per second s power -1 அப்படிங்கிற வேல்யூவோட இந்த விஷயம் முடிஞ்சிருது. ஆனால் அவங்க கேட்டது டிகே கான்ஸ்டன்ட் இல்லை, டிஸ்இன்டகிரேஷன் ரேட். ஸோ how will you find this disintegration rate அப்படின்னு பார்த்தீங்கன்னா the formula is n divided by t, number of atoms with respect to time which is equal to lambda into t, அதாவது rate of integration rate of disintegration கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ dn by dt which is equal to lambda உடைய மதிப்பான 7.84 போடுறோம், n உடைய மதிப்பான 1.003 into 10 power 20 சால்வ் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது I got 7.87 into 10 to the power of 10 atoms per second. ஏன்னா இங்கே -10 இருக்குது, இங்கே +20 இருக்குது, அப்போ 10. அப்போது 1 into 7.4ன்னு சொல்லும்போது 7.84 கிட்டத்தட்ட ஓகே தான். இங்கே 003 இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சாகணும், 003 தனியாக போட்டு 7.84 தனியாக போட வேண்டியதாக இருக்குது. இது உங்களுக்கு டிடிஎஸான கால்குலேஷனாக தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. ஆஸ் பர் ஸ்டெப் போயிடுங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.87 into 10 to the power of 10 atoms per second அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டிஸ்இன்டகிரேஷன் per second which is equal to dn divided by dt அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிஸ்டேக் பண்ணுவோம்னா இதே ஆடம் தான் இங்கேயும் இருக்குது, 7.84 into 10 power -2 per second இருக்கா. ஸோ இதே வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனாக இருக்கும், இதுவும் ஒரு ஆப்ஷனில் இருக்கும். நமக்கு எடுத்தோன்னே என்ன ஆன்சர்னால் இது -10 இது +10 இருக்கா, இல்லை நம்ம கண்டுபிடிக்கும் போது -10 தான் இருக்குது. கிட்டத்தட்ட இதை தான் கொடுத்துருக்காங்க மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், we used to choose this option. அதனால தான் இந்த டிஸ்இன்டகிரேஷன் per secondங்கிற அந்த கான்செப்ட் இருக்கிற மாதிரியான கொஸ்டினும் நாம் சேர்த்து சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. The next one, obtain approximately the ratio of nuclear radii of gold isotope 197 Au79 and silver isotope 107 Ag47 அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் ரேடி அப்படின்னு சொன்னால் R வச்சு இல்லைங்களா. ஸோ R which is equal to R0 into 10 to the A into power of 1/3. ஸோ ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 197, இங்கே 107 இருக்குது. ஸோ நமக்கு R0ஓட வேல்யூ 1.2 into 10 to the power of -15 மீட்டர். இதை ஃபெர்மி என்றும் தெரிவிப்பாங்க, அல்லது ஃபெம்டோ என்றும் குறிப்பிடுவாங்க, அது இஷ்யூ இல்லை. அது ரெண்டுமே கட் ஆகிடுது. R1/R2ன்னு சொல்லும்போது இரண்டுக்கும் பொதுவானது கட் ஆகிடுது. அப்போது A1 divided by A2 பவர் 1/3. A1உடைய மதிப்பு 197, A2உடைய மதிப்பு 107. நான் ஏன் சார் இதை மேலே சில்வரையும் பாட்டமில் கோல்டு எடுக்கக்கூடாது, அவங்க கேட்டிருக்கிறது கோல்டுலேருந்து அண்டு சில்வர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கோல்டு டிவைடட் பை சில்வருங்கிற ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். பண்ணும்போது 197 சரியான பின்னம் கிடையாது, 107 சரியான பின்னம் கிடையாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/1 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தோம். 107 into 1.7ன்னு போடும்போது 181.9ன்னு வந்துச்சு. அதுவே 107 into 1.8ன்னு போடும்போது 192 வந்துச்சு. அதுவே 107 into 1.9ன்னு போடும்போது 200 தாண்டுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1.8ங்கிற இடத்த லாக் பண்ணுறேன்.
ஸோ இந்த 1.8 லாக் பண்ணும்போது 1.8 பவர் ஆஃப் 1/3 ஏன்னா நமக்கு 8 பவர் 1/3 அப்படின்னு போட்டால் 2ன்னு போட்டு போயிடுவோம் சிம்பிளாக. ஆனால் இந்த 1.8ங்கிற வேல்யூ நமக்கு பிடிக்க முடியல. அதனால நான் என்ன செஞ்சேன், மறுபடியும் 12 144 இன்ட்டு 12 172.5 அதை 3 டாட் எடுக்கும்போது 1.7 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துச்சு. அதன் பிறகு 13 13 169 அதன் பின் 13 மல்டிப்ளை பண்ணி 2 டாட் வைக்கும்போது 2.197 வருது. கிட்டத்தட்ட 1.2 இருந்து 1.3 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே என்னோடய ஆன்சர் கிடைக்குதுங்கிறது எனக்கு அப்புறமா புரிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இதுக்கு நியர்பை கிட்டத்தட்ட நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு 1.22 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு இதோட புக்கோட ஆன்சரு. நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம், நம்ம கேல்குலேட்டிவ் மைண்டாக செக் பண்ணுறோம்னா 1.2லேருந்து அப் டு 1.3க்குள்ளே தான் இதோட ஆன்சர் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? சின்ன கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ சால்வ் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதன்படி தான் நம்ம என்ன செஞ்சாகணும், கேல்குலேஷனில் அதிவேகமாக நம்ம செயல்பட்டாகணும். கம்ப்ளீட்னஸ், ஏன்னா இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸில் தான் உங்களுக்கு அதிகமான ஆன்சர்ஸ் நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும், வேகமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பீடை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ we have came to the end of this part. அடுத்த பார்ட்லேயே நமக்கு என்சிஆர்டி கொஸ்டின்ஸ்லாம் கண்டினியூ ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அரவுண்ட் திஸ் யூனிட் ஆஸ் பர் என்சிஆர்டி கிட்டத்தட்ட 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் நம்ம செதுக்கி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தான். அந்த கொஸ்டின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதுமாக இருக்கும். அதுதான் நமக்கு எம்சிக்யூவோட கோப்பப் ஆகிற மாதிரியான கொஸ்டின்ஸாக வேணும் இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வி வில் பி சால்விங் திஸ் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆனால் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் கேட்கப்படுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் A1 டிவைடட் பை A2 பவர் 1/3ங்கிற இடத்துல ஈக்குவலாக என்ன பண்ணுவோம்னா 125 டிவைடட் பை 8 அப்படின்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆளுங்க வேகமாக 8 1 8 4 8 6 48 அப்படின்னு உட்காந்து குழம்பிட்டு இருக்க வேண்டாம். இதே இண்டிவிஜுவலாக 125 பவர் ஆஃப் 1/3, இங்கே 8 பவர் ஆஃப் 1/3 அப்படின்னு போடும்போது விச் இஸ் நத்திங் பட் 5 5 5 25 25 5 125 2 2 4 4 2 8 அப்போது 5/2 விச் இஸ் ஈக்குவல் டு 2.5. இப்படி கூட நம்ம போட்டு போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, இதை நம்மளால் இந்த பின்னத்தை டிவைட் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தனித்தனியாக பிரித்து கொண்டு அதற்கப்புறமாவும் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கூட காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு எம்சிக்யூ சீரீஸில் இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ கால்குலேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்றாகத்தான் மல்டிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதற்காக தான் நான் இங்கேயே உங்களுக்கு ஒர்க்கும் கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 79 47 இதே கூட நீங்கள் எடுத்துங்களேன். 79 டிவைடட் பை 47 பவர் 1/3 அப்படின்னு உங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ஆர்டரில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா how will you solve, அதை கூட நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஏன்னா இப்படித்தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வரும், எப்படி வேணாலும் கேட்கப்படலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். கரெக்டாக 1/3 தான், இது ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சாகணும், இப்படி உட்காந்து 1ஆம் வாய்ப்பாட்டிலேருந்து 10ஆம் வாய்ப்பாட்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தெரியுதா? அந்த தேடல் தான் உங்களை என்ன பண்ண வைக்கும்னா இன்னும் வேகமாக ஓட வைக்கும். ஸோ அதன்படி கால்குலேஷன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்கன்னு பாருங்கள். அல்லது நான் இன்னொரு கொஸ்டின் கூட உங்களுக்கு கொடுப்பேன். 140 டிவைடட் பை 92 இதுக்கு பவர் 1/3 போடுங்க. அப்புறம் 222 டிவைடட் பை 240 நமக்கு யுரேனியம் ஆர்டர்லேயே வைங்க. இப்படி இருக்குது. ஸோ how will you calculate? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் எவ்வளோ வேகத்தில் சால்வ் பண்ணுறீங்கிறத நீங்களே இண்டிவிஜுவலாக கால்க் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹேண்ட்மேடாக இருக்கணும். கேல்குலேட்டர் எந்த காரணத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஆன்சருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது பண்ணக்கூடாது. ஹேண்ட்மேட் கால்குலேஷன்ஸில் வருதாங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சரிங்களா?